நம்ம யூபியில் ஹத்ரஸில் ஒரு 19 வயசு பெண்ணு, தலித் சமூகத்துக்கு சேர்ந்தவங்க, 4 டாக்கூர் பசங்க, நம்ம யோகி ஆதித்யநாத் இந்த சமூகத்தை சேர்ந்திருக்காரோ அந்த சமூகத்தில் சேர்ந்த பசங்க ரேப் பண்ணி நாக்கை அறுத்து ஸ்பைனல் கார்டை உடைச்சி கொடுமையான ஒரு கேங் ரேப் இது. அந்த ரேப் நடந்ததுக்கப்புறம் எஸ்பிஐ டிலே ஆகிடுச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுல. ஃபேக் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்கள் அரசாங்கத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக இது ஒரு சதி திட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிஜேபிக்கும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 4 பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கு போலீஸ். இப்போ பிஜேபிக்கும் இந்த ரேப்புக்கும் நம்ம எப்படி கவர்மெண்ட்டை எப்படி சேர்த்து பேச முடியும்? மக்கள் அப்படி தான் இருக்காங்க, அவங்க என்ன பிஜேபி மெம்பரா இல்லை மினிஸ்டரா சொல்கிறாரு பண்ண, இந்த மாதிரி பல கேள்விகள் வரலாம். 2 மேஜர் இஷ்யூஸ், ஒன்று கரப்ஷன், இன்னொரு உமன் சேஃப்டி. நிர்பயா மர்டர் கேஸில் ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்தோம். மோடி ஒரு ஸ்டேஜ் ஏறி காங்கிரஸ் பீரியட்னால இவ்வளோ ரேப் நடந்திருக்குன்னு பேசிகிட்டு இருந்திருக்காரு. இங்கே கூத்து என்னன்னா, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, சிபிஎம், சிபிஐ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நாம் கருணை காட்ட வேண்டாம். ஆனால் இந்த பிஜேபியோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா, அனைத்து பார்ட்டிலையும் ரேபிஸ்ட் இருக்கலாம், கிரிமினல்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு ரேப் நடந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்டி எப்படி நடந்துக்கும், அங்கே தான் ரொம்ப முக்கியமாக ஒரு பயங்கரமாக கம்பீரமான ஒரு விஷயம் இது. வேறு டிஎம்கே, காங்கிரஸ் எந்த பார்ட்டி இருந்தாலும் ஒரு ரேபிஸ்ட், ஒரு மொலஸ்டேஷன் கேஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள நீக்கி விடுற வேலை ஃபஸ்ட்டு நடக்கும். ஓப்பனில் மினிஸ்டர் யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. பட் பிஜேபியில் ரேலிஸ் எடுப்பாங்க, ஒரு பெரிய பெரிய ரேலி எடுப்பாங்க. ரேபிஸ்ட் பெயில் ஆகி வந்துட்டாங்கன்னா, கொலைக்காரங்க பெயில் ஆகி வந்துட்டாங்கன்னா மாலை போடுவாங்க. ட்ரக்ஸ் அண்ட் இந்த ரேப், இது ரெண்டுக்கும் இப்போது சமயத்தில் ரொம்ப ரீசெண்டாக நம்ம 2 கிலோ அஃபீமோட பிடிச்சாங்க இங்கே ட்ரக்ஸோட. கர்நாடகாவில் 1500 கிலோ, 1.5 டன் ஏதோ பெடலர் பிஜேபியால். மணிப்பூரில் பிருந்தான்ட்டு ஒரு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க ஒரு பெரிய crores ஒரு சீஷர் பண்ணுறாங்க, 23 crores ஒரு சீஷர் பண்ணுறாங்க. பிஜேபியோட மணிப்பூர் வைஸ் பிரசிடென்ட் அவங்க கிட்ட நேரடியாக போய் பார்த்து அந்த ஆள் பெயில் ஹை, இந்த அம்மா அதை கொஸ்டின் பண்ண அவங்கள தூக்கி உட்கார வச்சிடுறாங்க வேக்கன்சியில். சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃப்க்கு இந்த யார் அரெஸ்ட் ஆயிருந்தாரோ ஒரு ஸ்பெஷல் ஆகலாம். ஸோ இந்த ட்ரக்ஸ், உமன் ரேப், பிஜேபி இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் கிரிமினல் பார்ட்டி, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசாராம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் காட்மேன் ஏதோ பேர், கொஞ்ச நாள் முன்னாடி அஸ்டானிஷிங்காக இருந்தது. சென்ட்ரல்லையும் இருந்தாங்க, ராஜஸ்தான்லையும் இருந்தாங்க. 2 அம்மா அப்பா அந்த பொண்ணு போய் டெல்லி, ஆசாராம் பாபு ஜோத்பூர்ல என்ன உடனே ஒரு 0 எஃப்ஐஆருங்குவாங்க. எஃப்ஐஆர் ஆகுது, போட்டு டெல்லி போலீஸ், இது இருந்த டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அமுச்சு விட்றாங்க. அந்த பொண்ணையும் அவங்க அம்மா அப்பாயும் ஜோத்பூருக்கு அன்னைக்கு இருக்கிற டிசிபி கிட்ட அமுச்சு விட்றாங்க. ஜார்ஜ் யாரும் இருந்தார். சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் 5 நாளில் ஆயிடுச்சு. திரும்ப இங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, மெடிக்கல் நடந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது, கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் பிஜேபி பீரியடில் அந்த கன்விக்ஷன் வாங்குற டைமில் அவர் எழுதியிருக்கார் பாருங்க பட்ட கொடுமையை. எம்எல்ஏஸ் எல்லாம் ஓப்பனாக ரேலி எடுத்தாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டோம்னா நித்யானந்த் சாமிக்கு எச் ராஜா அவ்வளோ ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பாதுகாப்பு, மனுஷனே அமுச்சு விட்டார் வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சீனை காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் இஸ் அ சீரியல் ரேபிஸ்ட். நித்யானந்த் இஸ் அ சீரியல் ரேபிஸ்ட். பிஜேபியோட பாதுகாப்பில் போயிட்டார். அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஒரு உச்சக்கட்டத்தில் குஜராத்தில் நடக்கும்போது ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க ஆசிரமத்தை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் தட் ஃபெலோ இஸ் அப்ஸ்காண்டிங். இன்னும் ரெட் கார்னர் நோட்டீஸ் அந்த ஆள் பேரில் இஷ்யூ ஆகல. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இந்த பிஜேபி ஏன் இப்படி நடந்துட்டு இருக்காங்க, ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த பவர் மட்டும் பிடிக்குது. அவங்களுக்கு ஹிந்துவிசம் யூஸ் பண்ணுறாங்க.
இவங்க ஹிந்துவிசம்காக இல்லை, ஹிந்துவிசமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஹிந்து மக்களுக்காக, ஹிந்து சமூகத்துக்காக, ஹிந்து ரிலிஜனுக்காக இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஜீரோ, பெரிய ஜீரோ அங்கே இருக்கும். ஆனால் ஹிந்துவிசமை யூஸ் பண்ணி இவங்களோட பாலிட்டிக்ஸை ரொம்ப நல்லா அழகாக காய் நோத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்னும் மீண்டும் நிறையா இருக்குது பேசுகிறதுக்காக, ஆனால் ரொம்ப நீட்டமாக பேசிட்டோன்னு கேட்க மாட்டீங்க யாரும். பட் பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் சிறையில் நான் வந்து நிறைய தாட்டி போயிருக்கேன். ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையார்கி இருக்கும் இல்லை, எல்லா இடத்துல இருக்கிற மாதிரியே. அங்கே ஒரு மெயின் தாதா இருப்பார், அவர் ரொம்ப மரியாதை இருக்கும் அவருக்கு. அப்படியே ஒரு ஹையார்கி இருக்கும், அவர் கீழே கீழே அப்படி கீழே வருவோன்ட்டு. பட் ஜெயிலில் நான் இது வரைக்கும் இருந்த ஜெயிலில் ஒரு ரேப்பிஸ்ட்க்கு எப்போவுமே அந்த உயர்ந்த இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாஸ்ட் ஆக்டில் வந்தவன், ஜெயிலில் ரேப் பண்ணி வந்தவனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு உதவுடுவோம். கார்ட்ஸ் உதைக்கிறதால மக்களே உதைப்பாங்க. இன்னொன்று, அவனுக்கு ஒரே ஒரு இடம் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த ஜெயிலருக்கு இடுபடி வேலை பண்ணிகிட்டு இருப்பான். ஜெயிலருக்கு, கார்டுக்கு அந்த புக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, அது எடுத்துகிட்டு வர்றது, ஃபைல் எடுத்துகிட்டு வர்றது, அந்த இடுப்படி வேலைக்காக மட்டும் வச்சுருப்பாங்க அவங்களால வேலை வரவே முடியாது. ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ரேப்பிஸ்ட் தான் மேலே இருக்காங்க. சின்மயானந்த் அந்த கேஸ் நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு புது ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கு பிஜேபி யூபியில். சின்மயானந்த் ஒரு எக்ஸ் யூனியன் மினிஸ்டர், அவர் மேலே ஒரு பொண்ணு ரேப் கேஸ் கொடுக்குறா. அந்த பொண்ணை போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு. சின்மயானந்த் அந்த பொண்ணு அதிக நாள் ஜெயிலில் இருந்தால், சின்மயானந்த் ஜெயிலில் போவே இல்லை, அரெஸ்ட் ஆகிருந்தார், ஹாஸ்பிட்டல் ஏசி ரூம்லேயே இருந்தார், அங்கேருந்து பெயில் வாங்கி வீட்டுக்கு போயிட்டார். இது கொடுமையான பார்ட்டி பிஜேபி, கொடுமையான பார்ட்டி. ஸோ நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த கட்சி வரக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், அனைத்து கட்சியிலும் கிரிமினல்ஸ் இருக்காங்க. ஆனால் பாதுகாக்கப்பட்டதுன்னா ஒரு கிரிமினல், ஒரு ட்ரக் யூசர், ஒரு ட்ரக்கு, ரேப் அக்யூஸ்டுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குன்னா, மாப் லிஞ்சர்ஸ்க்கு பாதுகாப்பு பிஜேபியில் இருக்குது. ஸோ இந்த கட்சி நம்மளுக்கு வேணுமா? இந்த நாடை ரேப் ஒரு பெரிய கொடுமை, கேங் ரேப், அதில் ரேப் ஆகி சாவது பாருங்க, அதோட பெரிய கொடுமை. அது இவ்வளோ கொடுமையாக ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம செத்ததுக்கப்புறம் நடக்கிற அவமதிப்பு, அந்த கேஸில் நியாயம் கிடைக்காதுன்னு தெரியுது. அதோட பெரிய கொடுமை என்ன இருக்க போகுது? ஹத்ரஸ் கேஸ், 19 year old, 19 வயசு, மனிஷா வால்மீகி. அவங்க அம்மா ஆஷா, 2 பேரும் பில் வெட்ட போகிறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து பொண்ணு பார்க்காம இருக்கிறனால அம்மா தேடுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 100 மீட்டர் தள்ளி, அம்மா காது கேட்காது, தள்ளி போய் பார்க்குறாங்க. நிர்வாணமாக பொண்ணு இருக்கு. மல்டிபிள் ஃப்ராக்சர், கீழேருந்து ரத்தம், வாயிலிருந்து ரத்தம், காதிலிருந்து ரத்தம். பாட்டு கதறாங்க அம்மா, கதறி ஓடி போகிறாங்க. மக்களை கூப்பிட்டு வராங்க, பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. எடுக்கப்படலை. 7 நாள் எஃப்ஐஆர் ஆகிறதில்ல இந்த கேஸில். 7 நாள் இவ்வளோ கொடுமையாக தாக்கி ஒரு 7 நாள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்க அரசாங்கம். சரி, நிறையா ரேப் நடக்குது நாடு முழுக்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேப் நடக்குது, 15 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்குது. அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் நிறையா இருக்குது. ஏன் இந்த கேஸ்க்காக இவ்வளோ பொங்கலிச்சு சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னா, the response of the state determines. ஸ்டேட் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ். 2 நாள் முன்னாடி மனிஷா இறந்து போகிறாங்க டெல்லியில். பாடியை இங்கே கூட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு. கூட்டு வந்ததுக்கப்புறம் போலீஸ் 2:30 மணிக்கு, நைட் 2:30 மணிக்கு அம்மா அப்பாவை பூட்டு போட்டு, லோக்கல் மக்களை பூட்டு போட்டு இவங்களே உடலை எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுறாங்க. இந்த கொடுமை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமா இது வரைக்கும்? எவ்வளோ பெரிய கொடுமை இது. அதனால கோவம் வருது. 4 பசங்க ரேப் பண்ணவங்க டாக்கூர், யோகி ஆதித்யநாத் இந்த சமூகத்தை சேர்ந்தவரும். இந்த பசங்க ரெகுலராகவே தலித்ஸ் ஹராஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பசங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது. முதல்ல அரெஸ்ட் ஆகி 3 மாதம் உள்ளே போயிருக்காரு. இதே மனிஷாவோட தாத்தாவை ஹராஸ் பண்ணி அடித்து துன்படுத்தி 3 மாதம் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான். சரி, இப்போ என்ன ஆயிருக்கு? இந்த பிஜேபி அரசாங்கத்தோட
நடைமுறை ஒரு ரேப் கேஸ் நடக்கும்போது என்ன இருக்குன்ட்டு நம்ம பார்க்கும்போது தான் அதிர்ச்சி ஆகுது. நம்மளோட செக்யூரிட்டி மேலே ஒரு பெரிய கேள்வி வருது. செங்கர் கேஸ் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம். எம்எல்ஏ செங்கர் கேஸ் முக்கியமாக ஞாபகப்படுத்தணும். இப்போ உண்ணாவில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போய் அப்பாவை கொலை பண்ணி சித்தப்பாமாவில் அட்டன் பண்ணி அவங்க அத்தையை இன்னும் 3 பேரை சாவடிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில். அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ உண்ணாவ எம்எல்ஏ 18 மாதம் கழிச்சு பிஜேபி பிரைமரி மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிறாங்க. அந்த ஆளை மெம்பர்ஷிப் நீக்கி இந்த ஆள் ஜெயிலில் இருக்கும் போது எம்பி பிஜேபியோட எம்பி எல்லாம் அவர் ஜெயிலில் போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறாரு, எங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க வைங்கன்ட்டு. எவ்வளோ கொடுமை இது. இதுக்காக கோவம் வருது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் தலித் ஏன் கொண்டு வரீங்க? ஒரு பொண்ணு தான் ரேப் ஆகிருக்கு, அதில் என்ன தலித் கொண்டு வர்றது? ஏன் இங்கே கொண்டு வரப்படுதுன்னா, மர்டர் கேஸில் எடுத்துக்கோங்க, இல்லை பிரியங்கா ரெட்டி கேஸில் எடுத்துக்கோங்க, ஏகப்பட்ட கேஸில் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சித்திரவதம் பண்ண மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸை. நடக்குமா? நடக்காது. இங்கே பேரண்ட்ஸ் ஆர் பீயிங் டெரரைஸ்ட். திருப்பி பிஜேபிக்கு வந்துடலாம். யூபி ஆட்சியில் சின்மயானந்த் ஒரு சாமியாரெல்லாம் இல்லாதாலும் பட் சாமி சின்மயானந்த் தான் வச்சுக்கலாம். காவி போட்டிருக்காரு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி காவி போட்டுக்கிறது, ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிறது. உடனே நம்ம சாமியார்னு சொல்லணுமா? நீ என்ன கொடுமை இது. பட் பரவாயில்ல. அந்த சுவாமி சின்மயானந்த் நிறையா ஸ்கூல், நிறைய இன்ஸ்டிடியூஷன், அவங்க ஸ்கூலில் ஹாஸ்டலில் ஒரு படிக்கிற பொண்ணை இவன் ரேப் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டினியூட்டியில் ரேப் பண்ணுறான். ரேப் பண்ணுறால கேஸ் ஆகுது, அரெஸ்ட் ஆகுறாரு மனுஷன். ஆனால் ஏசி ரூமில் வைக்கப்படுறாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க ஜெயிலில். கொடுமையாக. பீகாரில் சமயத்தில் ஒரு பொண்ணு ரேப் ஆகிறா, கேங் ரேப் ஆகிறா. ஜட்ஜிக்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டா, 2 சோஷியல் ஒர்க்கர்ஸோட போயிருக்கா, 3 பேரும் அரெஸ்ட்டு உள்ள. பெண்கள் மேலே இருக்கிற வன்முறையை இந்த மாதிரியா நம்ம கையாள முடியும்? இங்கே தான் கவர்மெண்ட் கேள்வி கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. இதனால தான் பிஜேபி கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. அனைத்து கட்சியிலையும் ரேப்ஸ் நடக்கும், ரேபிஸ்ட் இருப்பாங்க, மர்டரர்ஸ் இருப்பாங்க, கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அப்போ கிரிமினல் கேட்பாங்க, எங்களுக்கு சேரத்துக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குது, போய் சேரு, எந்த கட்சியில் வேணால் சேரு. ஆனால் உன் குற்றம் கண்டுபிடிச்சப்பட்டதுக்கப்புறம் ஒன்றை உள்ளே சேர்த்தக்கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடாது. பிஜேபி ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது. ஆஷிஃபா மர்டர் கேஸில் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது. சுவாமி சின்மயானந்த் சப்போர்ட் பண்ணுது. ஆசா ராம்க்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது. சுவாமி நித்யானந்தாக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுது. இதுதான் கூத்து. இங்கே இதை தான் கேள்வி கேட்குறோம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ தரித்திர பிடிச்ச பார்ட்டியாக இருக்கீங்க? புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை மட்டும், சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நன்றி.